ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். அதுவும் வழங்குறது யார் அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ராஜீவ் காந்தி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அதாவது ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கு இல்லையா, இவங்க தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா, இவங்க தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டை ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டராக வேலைக்கு எடுக்கிறதாக அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, எவ்வளோ சம்பளம் என்ன ஏது அப்படின்றது டீட்டெயில்டாக யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எவ்வளோ அதுக்கு ஃபீஸ் அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட்டு டைம் வரீங்களா, ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி 2 வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ட்ரைனிங் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் அசோசியேட் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி 3 வேலைக்கு தாங்க ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அங்கே போய் நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. போஸ்ட் பேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ட்ரைனிங் அசோசியேட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் 8 பேரை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அந்த 8 பேரையுமே போஸ்டிங் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீபெரும்புதூரில் 3ஐயும் சண்டிகரில் 3ஐயும் அருணாச்சல் பிரதேஷில் 2ஐயும் போட்டிருக்காங்க. சரிப்பா, இதுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 40,000 சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது 45 வயசுக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோஷியல் சயின்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 55% வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்தது வந்து 2 வருஷம் மினிமமாக உங்களுக்கு ஒரு டீச்சிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது போக உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜஸ் நல்லபடியாக தெரியணும்னு எதிர்பார்க்குறாங்க. தமிழ் நம்மளோட லோக்கல் லாங்குவேஜாக இருந்தால் தமிழ் நல்லபடியாக தெரியணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரோல் என்ன அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட் ரோலு. இதுக்கு வந்து 30,000 சம்பளம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகே, எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இது வரும் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாமினேஷன் அகாடமிக் கீழே வரும். 30,000 சம்பளம் 5 போஸ்ட்டுக்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. வயது வந்து 35 தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமமாக உங்களுக்கு 55% நீங்கள் மார்க் வாங்கியிருக்கணும்ன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. 1 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் வந்து ஏதாவது வந்து எக்ஸாமினேஷன் சைடோ இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் சைடோ அகாடமிக் சைடோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணுன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா, அடுத்த ஒரு போஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தாங்க இருக்குது. இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 36,000 ஒரு மாதத்துக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வயது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 45 தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, MPED அதை வந்து முடிச்சிருக்கணும். மினிமம் 55% மார்க்கும் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அது போக வந்து ஸ்ரீபெரும்புதூர் தான் நம்மளுடைய மெயின் ஊர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பியூராக வந்து இது கான்ட்ராக்ட் பேசிஸ் வேலை தான் அப்படின்றதையும் தெளிவாகவே அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ சம்பளம் டீட்டெயில்ஸும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது போக வந்து இந்த இந்த இதை வந்து நீங்கள் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, போஸ்ட் மூலயமா தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைப்பா, நான் ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணலனாலும் அதோட லிங்க்கையுமே நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, போஸ்டல் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, இந்த அட்ரெஸ்ஸே அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக செக் அவுட் பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரீட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு தடவை அப்ளை பண்ணுங்கள். கடைசி நாள் என்ன அப்படின்னா 6ஆம் தேதி 6/6/2025. சரிங்களா, இதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா மக்களே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.